ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இரட்சிப்பின் கண்மலை ஜெபக்குழு சார்பாக இந்த காலை வேளையில உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்துல இந்த உபவாச வேளையை ஜெப வேளையை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அன்பு இரக்கமும் கிருபை நிறைந்த சர்வ வல்லமையுள்ள தகப்பனே இயேசப்பா, எங்கே இருவர் மூவருடைய நாமத்தினால கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில நான் இருப்பேன் என்று எங்களுக்கு திருவுளம் பற்றின உங்களோட வார்த்தையின்படி எங்கள் மத்தியில நீங்க இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூயாவியானவரே, இந்த ஜெப வழி எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. இந்த இடத்துல நாங்கள் பாட போகிற பாடல்கள், துதிகள், தியானிக்க போற வேத தியானங்கள் ஒவ்வொன்றையும் என் தகப்பனாகிய தேவரீர் உங்களோட கருத்தினால எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெப வழி ஆசீர்வதித்து தாங்கப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேவனுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டுகொள்ளத்தக்கதா இந்த ஜெப வேளை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாய் வந்திருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெப வேளையில வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் என்று சொன்ன உங்களோட வார்த்தையின்படி இந்த ஜெப வேளை எங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து ஆண்டவரை, தொடக்கத்திலிருந்து முடிவு வரை தகப்பனாகிய தேவரீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி தர வேண்டும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் கரங்களை உயர்த்தி சிறிது நேரம் தேவனை நாங்கள் ஆராதிப்போம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அண்ட சராசரங்களையும் உண்டு பண்ணின தேவனே உங்களை உயர்த்துகிறோம். அப்பா, உங்களை உயர்த்துகிறோம். தேவனே உங்களை துதிக்கிறோம். ஜீவாதிபதியே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையில நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். அப்பா, இந்த இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா நீங்க வந்து அற்புதங்கள் செய்ய போறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயர்ந்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆச்சரியமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக எங்கள் மத்தியில நீர் வருவீராக, நீர் அற்புதங்களை செய்வீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றிகள் என்று சொல்லுகிறோம். அப்பா பிதாவே உங்களை துதிக்கிறோம். உன்னதமானவரே உங்களை துதிக்கிறோம். உயர்ந்தவரே உங்களை துதிக்கிறோம். அழகானவரே உங்களை துதிக்கிறோம். அதிசயமானவரே உங்களை துதிக்கிறோம். அப்பா, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே உங்களை நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம். அப்பா, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விடுதலையை கொடுத்து ஆசீர்வதிக்க போறதற்காக உமக்கு நன்றி. அப்பா, நீங்க உயர்ந்த தெய்வம் ஆண்டவரே, நீங்க அதிசயமான தெய்வம் ஆண்டவரே, நீங்க ஆச்சரியமான தேவன் ஆண்டவரே. எங்களை கைவிடாமல் இன்றைக்கும் வழி நடத்தி வருகிறவரே உங்களை உயர்த்துகிறோம். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே எங்கள் இருதயங்களை கடந்து வருவீராக. ஆண்டவரே, இந்த ஜெப வழி எங்களுக்கு ஆசீர்வதி தாங்கப்பா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி நாங்கள் இந்த இடத்துல தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே.
இடமெல்லாம் செழிப்பு தானே. வறுமையா போதுகரே, வறுமையா போதுகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கருவோர மரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய், கரையோர மரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய். இலைகளெல்லாம் மருந்தாகணும், இலைகளெல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். வறுமையா போதுகரே, எஸ் வறுமையா போதுகரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஆமாண்டவரே, எங்கள் மத்தியில் ஆவியானவரே நீங்கள் கடந்து வருவீராக. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியிலே நீங்கள் அசைவாடுவீராக. அப்பா, நீங்க வந்தாலே சூழ்நிலைகள் மாறும் ஆண்டவரே. முடியாதது முடிய பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உன்னதமானவரே உங்களை துதிக்கிறோம், இரட்சகரே உங்களை துதிக்கிறோம். ஒருபோதும் எங்களை வெக்கப்பட்டு போக விடாதவரே, ஊற்று தண்ணீரே உங்களை உயர்த்துகிறோம். அப்பா, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே, ஆராதனைக்குரிய தெய்வம் ஆண்டவரே. அப்பா, உங்களை நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே உங்களை துதிக்கிறோம். எங்கள் கண்மலை ஆனவரே உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை காக்கிற தெய்வமே உங்களை உயர்த்துகிறோம். வாலாக்காமல் தலையாக்கினவரே உங்களை உயர்த்துகிறோம். தாயின் கருவில் எங்களை உருவாகும் முன்னமே பேர் சொல்லி அழைத்தவரே, அப்பா உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்க போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் அப்பா. நீங்க எங்கு வந்தாலும் ஆண்டவரை விடுதலை, சூழ்நிலைகளை மாற்றுகிற தெய்வம் ஆண்டவரே. ஓ இயேசுவே உங்களை உயர்த்துகிறோம். இந்த கண்மலையானவரே உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் உயர்த்தப்படத்தக்க தெய்வம் ஆண்டவரே, ஆராதிக்கப்படத்தக்க தெய்வம் ஆண்டவரே, பரிசுத்த தெய்வம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்துல வந்த ஆண்டவரே, ஓ எந்த இயேசு எங்களோட உள்ளத்துல வந்ததால எங்களோட வாழ்க்கையில செழிப்பு ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையில விடுதலை ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் தகப்பன் கடந்து செல்லுகிறதற்காய் உமக்கு நன்றி அப்பா. எங்கே இருவர் மூவருடைய நாமத்தினால கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று எங்களுக்கு வாக்குரைத்தவரே, ஓ எந்த இயேசுவே உம்மை நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. இந்த காலை வேளையில அப்பா இந்த இடத்துல நீங்கள் வந்து எங்களை ஆசீர்வதிக்க போறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களோட தேவைகளை நீங்க சந்திக்க போறதுக்காக நன்றி அப்பா. என்பதனாகிய தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ எந்தன் இயேசு எங்களோட உள்ளம் நீர் வருவீராக. ஓ எந்தன் இயேசு எங்கள் உள்ளம் வருவீராக. ஓ எந்தன் இயேசுவே எங்கள் மத்தியில கடந்து வருவீராக. நீங்க ஆராதனைக்குரிய தெய்வம், நீங்கள் ஆளுக செய்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ மாஸ்டர், நன்றி அப்பா. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை
உமக்கே ஆராதனை 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 உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே உமக்கே
ஆவியானவரே. அப்பா உமக்கு மாத்திரம் நாங்கள் ஆராதனை செய்கிறோம். நீங்க ஆராதனைக்குரியவரையா, நீங்க புகழப்படத்தக்க தெய்வம் ஆண்டவரே. நீங்கள் 10,000 சிறந்தவர் பரிசுத்த ஆவியானவரே. ஓ எங்கள் உள்ளம் அந்த தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருந்து ஓ எந்த தெய்வமே, எங்கள் இதயத்தில் நீர் வந்ததால் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உங்களை போற்றுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேலின் ராஜாவே உங்களை உயர்த்துகிறோம். எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் அப்பா எங்கட வாழ்க்கையில செய்தவரை, எங்கட பலவீனம் என்று பார்க்காமல், தள்ளப்பட்ட கல்லுகள் என்று பார்க்காமல், மூளைக்கு தலைக்கெல்லாய் மாற்றின எங்கள் தகப்பனே உங்களை உயர்த்துகிறோம் அப்பா. சர்வ வல்லவரே உங்களை உயர்த்துகிறோம். எங்கட வாழ்க்கையில நீங்க வந்ததுனாலதான் இன்றைக்கு நாங்க வாழுகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் பலப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. தள்ளப்பட்ட கற்களை எல்லாம் மூளைக்கு தலைக்கெல்லாய் மாற்றுகிற சர்வ வல்லமுள்ள தெய்வமே உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உங்களை உயர்த்துகிறோம் அப்பா. நீங்க உயர்த்தப்படத்தக்க தெய்வம். நீங்க 10,000 சிறந்தவர். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோக தெய்வமே உங்களை உயர்த்துகிறோம் அப்பா. ஓ தகப்பனே, எங்கட வாழ்க்கையில நீங்க வந்ததற்காய் நன்றி அப்பா. எங்கட வாழ்க்கையில உடந்து போன நேரத்தில எல்லாம் எங்கட வாழ்க்கையை நீங்க கட்டி நீங்க நன்றி அப்பா. சோர்ந்து போன நேரத்தில் எங்களை தூக்கி எடுத்தீரே நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொரு இல்லங்களிலும் ஆண்டவரே, எங்கட உள்ளங்களிலும் உங்களோட மகிமை வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உங்களை உயர்த்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோட வாழ்க்கையில நீர் போதுமானவராய் இருக்கிறீங்க. சோத்திரம் அப்பா. என்பதனாகிய தெய்வமே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்தவரே உங்களை உயர்த்துகிறோம் அப்பா. அல்பாவும் ஒமேகாவுமானவரே உங்களை உயர்த்துகிறோம் அப்பா. இந்த ஜெப வேளையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மாறட்டு துதிகளினால எரிக்கோ மதில்கள் தகர்த்தது போல இந்த துதி வேளையில் ஆவியானவரே எங்களை கட்டப்பட்டிருக்கிற கட்டுக்கள் எல்லாம் அகன்று போகிறதற்காய் சோத்திரம் அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன்.
வாழ்க்கையில நீங்க வந்ததானால ஆண்டவரே ஆசீர்வாதம். எங்களோட வாழ்க்கையில நீங்க வந்ததுல சுகம், நீங்க எங்களோட வாழ்க்கையில வந்ததுனால சந்தோஷம், மகிழ்ச்சி, அற்புதம், ஆசீர்வாதம் எங்களுக்கு கொடுத்த தெய்வம் ஆண்டவரே. அப்பா மட்டும் நேரமாய் உங்களை ஆராதித்தோம் ஆவியானவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களோட மகிமையினாலே நாங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறோம் அப்பா. ஓ ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் மத்தியில நீங்க கடந்து வருவீராக. அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. உங்களோட பிரசன்னத்தை ஜனங்கள் உணரட்டும் அப்பா. உங்களோட பிரசன்னத்துல தான் விடுதலை, உங்களோட பிரசன்னத்துல தான் அற்புதங்கள் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆவியானவரே அக்கினியாய் இறங்கி வந்து எங்களுக்கு அற்புதம் செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ தகப்பனே, உங்களை உயர்த்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களை துதிக்கிறோம் அப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல அப்பா, கர்த்தருடைய ஆவியினால எல்லாம் ஆகும் என்று சொன்னவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உமக்கு ஒருவருக்கே எங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நேரமாய் துதிக்கும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய் நீங்க பாராட்டின கிருபைக்கா நன்றி அப்பா. மீதியான நேரத்துல ஆண்டவரே எங்களை வழி நடத்துவீராக. உம்முடைய கரமங்களை நடத்தட்டும் இயேசுவின் நாமத்துல அப்பா. வருகிறோம் உங்களோட சமூகத்துல விசேஷித்த விதமாய். இப்பொழுதும் உங்களோட சமூகத்துல நாங்கள் தியானிக்க போற உங்களோட வேத வார்த்தைக்காக நாங்கள் வருகிறோம். தேவரீர் இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யட்டும். 30, 60, 100 ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள் ஊடுருவி செல்லட்டும் என்று இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நேரத்துல நாங்கள் வேத தியானத்துக்காக நாங்கள் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 1 4 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 1 4 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா என்னப்பட்ட பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலிலே ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக என் சந்நிதியில் வந்தட்டி இருக்கிறது என்று சொன்னான். பாருங்கள், இந்த ஜெபத்தை நீங்கள் பாருங்கள். இந்த வேதத்தில் எழுதப்பட்ட வாக்கியம் அங்கு 2வது வசனம் சொல்லுகிறது, அந்த கொர்நேலியு என்ற ஒரு மனுஷன் அங்கு நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தானாம். அந்த மனிதன் தேவனை அறியாத ஒரு மனிதன். ஆனாலும் பாருங்கள், அந்த மனிதனிடத்துல தேவ பக்தி இருந்தது, அங்கு தேவ பயம் இருந்தது. அது மாத்திரமல்ல, தன் வீட்டார் அனைவரோடும் கூட என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் தான தர்மங்களை செய்து அங்கு என்ன செய்கிறான் என்று சொன்னால், அங்கு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறது மாத்திரமல்ல, எப்பொழுதும் தான தர்மங்களை செய்கிறான். ஆனால் ஒரு தேவனை அறியாத ஒரு மனுஷன். ஆனால் இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனை அறிந்தவர்களாகிய நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் நினைக்க கூடாது, தேவன் எங்களை காணவில்லை, தேவன் எங்களை அறியவில்லை, அவர் பார்க்கவில்லை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம் எங்களோட வாழ்க்கையில. அங்கு பாருங்கள், அந்த கொர்நேலியுடைய வாழ்க்கையில நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற காரியம், அவன் தேவ பக்தி உள்ளவன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் கடவுள் பயம் உள்ள ஜனங்களாய் இந்த நாட்களில் நீங்கள் காணப்படுகிறீர்கள். ஏனென்று சொன்னால், கர்த்தர் பக்தி உள்ளவனை தனக்கென்று தெரிந்தெடுக்கிறாராம். அதே போலதான் இந்த கொர்நேலியுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை தெரிந்தெடுக்கிறார். அங்கு பாருங்கள், அந்த
கொர்நேலியு என்ற மனுஷன் அவன் என்ன செய்கிறான்னு சொன்னார், தேவ பக்தி உள்ளவனும் தேவ பயம் உள்ளவனும். அவன் தான் மாத்திரம் பயப்படவில்லை, தன்னுடைய வீட்டார் அனைவரையும் அப்படியாக நடத்துகிறது மாத்திரமல்ல, அவன் தேவனை நோக்கி எப்பொழுதும் என்ன செய்கிறான் என்று சொன்னால் தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நினைக்கலாம், நான் எவ்வளவு நாட்களாய் ஜெபிக்கிறேன், நான் கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷனாய் நான் வாழுகிறேனே, என் தேவன் விரும்புகிறதை நான் செய்கிறேனே, இந்த உலகத்து மனிதர்கள் வாழுகிறது போல நான் வாழவில்லையே, என் தேவனுக்கு நான் பயத்தோடு நான் வாழுகிறேன். இந்த மனிதனை, இந்த கொர்நேலியுவை கண்ட தேவன் இன்றைக்கு என்னை காண மாட்டாரா என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் கலக்கத்தோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். அந்த கொர்நேலியு தேவனை அறியாத ஒரு மனுஷன். அங்கு பாருங்கள், அவன் தேவ பக்தி உள்ளவனும் தெய்வ பயத்தோடு என்ன செய்தான் என்று சொன்னால் தன் வீட்டார் அனைவரோடும் தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இன்றைக்கு இப்படியாப்பட்ட சூழ்நிலையோடு நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் தான தர்மங்களை செய்வீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஒரு கடவுள் பயமுள்ள ஒரு மனிதனாக இந்த பூமியில நீங்கள் வாழுவீர்கள் என்று சொன்னால், அன்று கொர்நேலியுடைய வீட்டுல வந்த அந்த தூதன் உங்களோட வீட்டுக்கு வர வல்லவராயிருக்கிறார். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். இந்த கொர்நேலியுடைய சப்ஜெக்ட் நாங்கள் இன்னொரு விதமாக நாங்கள் பார்க்கலாம். அதை நான் இப்பொழுது உங்களிடத்தில் அதை பேசவில்லை. இந்த கொர்நேலியுடைய இப்போ வீட்டுக்கு வந்த அந்த தூதன் உங்களுடைய வீட்டுக்கு கண்டிப்பாக வருவார். ஆமீன். அந்த தூதன் தான் இன்றைக்கு நீங்களும் நானுமாய் காணப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ள வாழுகிறார். ஆமீன். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் நினைக்க கூடாது, யாருக்குமே தெரியவில்லையே, நான் செய்கிற தர்மங்கள் யாருக்கும் தெரியாமல் நான் செய்கிறேனே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேனே, இந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் சொல்லுகிறேன். அந்த கொர்நேலியுவை கண்ட தேவன், ஆமேன், அந்த கொர்நேலியு எப்படியாப்பட்டவன் என்பதை தேவன் அறிந்துதான் என்ன செய்கிறார், நீ செய்த ஜெபங்களும் நீர் செய்த தான தர்மங்களையும் என் சமூகத்தில் வந்து எட்டினது, அதனால உன் வீட்டுக்கு நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், நீங்கள் நினைக்கலாம் யாருங்களை பார்க்கிறார்கள், மனிதர்கள் எங்களை பார்க்கவில்லை, ஆனால் தேவன் எங்களை பார்க்கிறார். பாருங்கள், அந்தரங்கத்தில் பார்க்கிற தெய்வம் என்ன செய்வாராம், வெளியரங்கமா எங்களுக்கு பதில் கொடுப்பார். இன்றைக்கு நீங்கள் கண்ணீரோட, இங்க வேதனையோட ஒருவேளை நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்தாலும் எதற்காக நான் இந்த பூமியில கடவுளுக்கு பயப்பட வேண்டும் என்று இன்றைக்கு நீங்கள் கேள்வி கேட்கலாம் உங்களிடத்துல. ஏன் நான் உலகத்துல வாழுகிறவர்கள் போல நான் வாழலாம் தானே, ஏன் நான் கடவுள் பக்தியாய் வாழுகிறேன், எனக்கு என்ன நடக்குது, என்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறதா, அல்லது நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேனா, அல்லது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வந்திருக்கிறதா என்று சொல்லி இன்றைக்கு கேள்விக்குறியோடு இருக்கலாம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து அதை செய்யுங்கள். ஏனென்று சொன்னால் தேவனுடைய சமூகத்தில் அவையெல்லாம் போய் எட்டுகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். அதனால தான் கொர்நேலியுடைய விண்ணப்பங்களும் தேவனுடைய சமூகத்தில் அவர் செய்த தான தர்மங்களும் போய் எட்டினதாக நாங்கள் பார்க்கிறோம். வேதம் பொய் சொல்லாது, ஆண்டுடைய வார்த்தை பொய் சொல்லாது. இன்றைக்கு கொர்நேலியுடைய வீட்டுல வந்த தேவன், கொர்நேலியை கண்ட தேவன், அந்த வீட்டார் அனைவரோடும் பாருங்கள் தேவ பக்தி உள்ளவனாய் என்ன செய்தான், தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அந்த ஜெபம் இன்றைக்கு நீங்கள் செய்கிறீர்களா? எப்பொழுதும், ஆமீன், எப்பொழுதும் என்ற கேள்வியை உங்கள் முன்பாக நான் வைக்கிறேன். ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கொர்நேலியுடைய வீட்டுல வந்த தேவன் உங்களோட வீட்டுக்கும் வர வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, ஜெபத்தை நிப்பாட்டாதீங்க. ஆமீன். ஜெபிக்கிறதை விடாதீங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க செய்கிற நன்மையான காரியங்கள், தான தர்மங்களை நீங்கள் கரியோன் பண்ணுங்க, தொடர்ந்து செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த கொர்நேலியு வீட்டுக்கு வந்த அந்த தூதன் உங்களோட வீட்டுக்கு வர வல்லவராக இருக்கிறார். ஆமீன். அவர் செய்த காரியங்கள், அவர் தேவனுக்கு பயந்தார் பாருங்கள். ஆமீன். ஒரு தேவ பக்தி உள்ளவனாய் வாழ்ந்தான் பாருங்கள். ஆனால் அதை என்ன செய்தார், என் இயேசு கண்டார். அதனாலதான் என்ன செய்கிறார், நான் இதற்கு பிற்பாடு நான் அடுத்த ஒரு சப்ஜெக்ட்ல பார்ப்பேன். கொர்நேலியுடைய வீட்டுல அவர் செய்த காரியங்கள், அந்த கொர்நேலியுடைய வாழ்க்கையில அவன் செய்த காரியங்களை கண்டு அந்த தூதன் அந்த கூடாரத்துக்கு வந்தார். ஆமீன். ஏனென்று சொன்னால் அவர் செய்த தான தர்மங்களும் ஜெபமும் தேவ சமூகத்துல போய் எட்டினது என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் யோசிக்கலாம், நான் செய்கிறது யாருக்காக செய்கிறேன்,
எதற்காக செய்கிறேன், ஏன் செய்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு கேள்விக்குறியோட இருக்கலாம். நீங்கள் எல்லாரும் இயேசுவுக்காக செய்யுங்கள். ஆமீன். அவர் உங்களில வைத்த அன்பின் நிமித்தம் செய்யுங்கள் என்று சொன்னா, கொர்நேலியு தேவனை அறியாத ஒரு மனுஷன். அவருடைய வாழ்க்கையில் இந்த தேவ பக்தியை பாருங்கள், தெய்வ பயத்தை பாருங்கள், அங்க அவர் செய்த நன்மைகளை பாருங்கள். அவர் எப்பொழுதுமே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தது. அந்த தேவ தூதன் அந்த கூடாரத்துக்கு வந்தது போல உங்களோட வீட்டுக்கும் அவர் வல்லவராயிருக்கிறார், வர வல்லவராயிருக்கிறார். நீங்கள் இதை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில செய்வார். தொடர்ந்து ஜெபியுங்கள், தொடர்ந்து தான தர்மங்களை செய்யுங்கள். உங்களோட கரங்களினால கர்த்தருடைய பிள்ளைகள் நானும் நீங்களும் எவ்வளவு பயபக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமீன். எவ்வளவு நன்மையான காரியங்களை எங்களோட வாழ்க்கையில கர்த்தர் செய்திருக்கிறார். ஆமீன். ஆனபடி நான் சோர்ந்து போகாதீங்க. அவருடைய வாழ்க்கையில செய்த அற்புதத்தையும் அந்த தூதன் வந்தது போல இன்னைக்கு உங்களோட வீட்டுக்கு ஆண்டவர் தூதனை அனுப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் அதற்கு பிற்பாடு கொர்நேலியை குறித்து நான் அடுத்த முறை உங்களோடு பேசுவேன். ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணி கொள்வோம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே, ஏசப்பா, கொர்நேலியு உம்மை அறியாத ஒரு மனுஷன், ஆனாலும் எப்பொழுதும் உம்மை நோக்கி கடவுள் பயத்தோடு அங்கு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஜெபம் பண்ணி கொண்டிருந்தது மாத்திரமல்ல, தன்னிடத்தில் இருந்தவைகளை தான தர்மங்களா ஜனங்களுக்கு கொடுத்து அங்கு செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க அறிந்து உம்முடைய சமூகத்தில் அவைகள் எல்லாம் வந்து எட்டினதை நீங்கள் உணர்ந்து அந்த கொர்நேலியு வீட்டுக்கு கூட தூதனை அனுப்பினது போல இன்றைக்கு இப்படியாப்பட்ட சூழ்நிலையை, இப்படியாப்பட்ட காரியத்தை செய்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் தேவன் கொர்நேலியுடைய வாழ்க்கையில செய்த அந்த அற்புதம், அந்த கொர்நேலியுடைய வீட்டுக்கு வந்த தூதன், அந்த தரிசனத்துல அவன் கண்ட அந்த தூதன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த கொர்நேலியுடைய வாழ்க்கையில இருந்த அந்த பயம், தேவ பயம், தேவ பக்தி, நன்மை செய்கிற கரங்கள் தளர்ந்து போகாதபடிக்கு ஆசீர்வதிக்க வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபித்து ஜெபித்து நாங்கள் களைத்து போய்விட்டோமே, இனி ஜெபத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று தீர்மானம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றையிலிருந்து எங்களுடைய ஜெபத்தை நாங்கள் விடக்கூடாது. தேவனுடைய அற்புதங்கள் நடக்கும் வரைக்கும் எங்களுடைய ஜெபத்தை நாங்கள் விடக்கூடாது என்று ஒரு மன உறுதியோடு இன்றையிலிருந்து ஜெபிக்கத்தக்கதாய் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ஆசீர்வதிங்க. உங்களோட கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டு வேளையாய் இந்த ஜெப வழி எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காய் உமக்கு நன்றி செலுத்தி அடியாள தாழ்த்தி உம்மரத்தை இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.